நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாம். திருப்பிக் கொள்வோம். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. பாருங்க என்ன சொல்லுகிறார்? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. பாருங்கள், இந்த வேதாகம நாட்களில் இப்போ இந்த காலத்தில் ராஜா இல்லை இல்லையா? ஆனால் வேதாகமம் எழுதப்பட்ட காலங்களில் ஒரு ராஜாவினுடைய வார்த்தைக்கு மிகவும் அதிகமான வல்லமை உண்டு. ஏன்னா இதை எழுதினதே ஒரு ராஜா. பாருங்கள், இதை எழுதினதே தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஞானமுள்ள ராஜா. சொல்கிறாரு, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. எந்த அளவுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னா, அவர் வாயை திறந்து ஒரு காரியத்தை கட்டளையிட்டால் சொன்னால் அது அப்படியே செய்யப்படும். அதுக்கு மாற்று பேச்சு யாருமே பேச முடியாது. பாருங்கள், இந்த வேதாகமே பார்த்தீங்கன்னா இது ஒரு மத புஸ்தகம் அல்ல. இந்த வேதாகமம் எதை பற்றியது அப்படின்னா, ஒரு ராஜா, ஒரு ராஜ்யம், அந்த ராஜாவினுடைய ராஜரீக குடும்பத்தை சேர்ந்த அவருடைய பிள்ளைகள், நம்மை பற்றிய ஒரு அற்புதமான புஸ்தகம். மறுபடியும் சொல்கிறேன், வேதாகமம் எதை பற்றியது? ராஜாவை பற்றியது, ராஜ்யத்தை பற்றியது, ராஜரீக குடும்பத்தை பற்றியது. ஆகவே தான் வேதாகமத்தை வச்சுட்டு ஒரு மத ரீதியாக நாம் எதையுமே என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. நீங்கள் தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே வந்துட்டீங்க. ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு பாயலை, தாண்டலை. இருளில், அறியாமையில், பாவத்தில், மோசமான நிலையில் கிடந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக, தேவனுடைய குடும்பத்துக்குள்ளாக நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்மை அவருடைய சொந்த ஏற்றுக்கொண்டார். அப்போ அப்படி தான் யோசிக்கணும். அவரோடு நாம் நல்ல தகப்பனோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு கண்ணோட்டம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமான இந்த கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். என்ன? அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார், அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் ராஜரீக குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பாருங்கள், அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளும்போது தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் நல்லா வாழ முடியும். பாருங்கள், இந்த மத ரீதியான காரியங்கள் நம்மளை எப்படி கொண்டு போயிடுது அப்படின்னா, எப்படியாச்சும் பரலோகம் போயிடணும் அப்படின்னு எல்லா மதங்களும் போதிக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் பரலோகத்தை பற்றி இருக்குதுன்னு. கிடையாது, மற்ற மதங்கள்லேயும் பரலோக நம்பிக்கை இருக்கிறது. சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் அதை நம்பலை. பைபிள் ஏன்னா நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போவேன்றதை பற்றி பேசலை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். பாருங்கள், ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டுன்னு சொன்னேன் இல்லையா? ராஜா சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். எப்படி நடக்கும்? ராஜா இன்றைக்கி வரி டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு, கட்டளையிட்டார் அப்படின்னா உடனே டேக்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ராஜா ஒரு அந்த நபரை தூக்கிடுன்னு சொன்னாங்கன்னா தூக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ராஜா தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னு கட்டளையிட்டா அது அப்படியே நடக்கும். அந்த குடும்பத்தை ரொம்ப அற்புத விதமாக உயர்த்திடுவாங்க. ராஜா ஒரு குடும்பத்துக்கு இல்லை ஒரு நபருக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு, அந்தந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் உடனே கொடுக்கப்படும். இந்த பதவியில் அவனை உயர்த்தப்படுவான். ஏன்னா ராஜா சொன்னால் அது அப்படியே நிறைவேறும். ஏனென்றால் ராஜாவின் வார்த்தையில் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் ராஜாவுக்கு தான் ராஜ்யம் சொந்தம். ராஜ்யம் இல்லாத ராஜாவை நீங்கள் பார்க்கவே முடியாது. பாருங்கள், ஆனால் இன்னைக்கு என்ன முக்கியமான சத்தியம் என்றால், வேதம் சொல்லுகிறது நாமளும் ராஜா என்று. அது தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை தெரிஞ்சாலும் அதை பற்றி ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை தினமும் நான் காலைல எந்திக்கும் போது நான் ஒரு ராஜா அப்படின்ற உணர்வோடு எந்திக்கிறீங்களா? இல்லைன்னா என்னங்க செய்கிறது ஏதோ அப்படின்ற ரீதியில் எந்திக்கிறீங்களா? பாருங்க, ராஜா ஒரு நாள் கவலைப்பட்டுட்டு எந்திக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ராஜா காலைல எந்திக்கும் போதே அடுத்தால என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஆர்டர் போடணும் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சியோட பலனோட தான் எந்திக்கிறாரு. அவர் எந்திக்கிறதே கம்பீரமாக தான் இருக்கும் இல்லையா?
அப்போ அப்படிப்பட்ட ரீதியில் எந்திக்கிறீங்களா? அப்படி நீங்கள் எந்திக்கலைன்னா நீங்கள் ராஜா என்பதை நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். தேவன் நம்மை எப்படி ஆக்கியிருக்கிறார்? ராஜாக்களாக என்ன செய்திருக்கிறார்? மாற்றியிருக்கிறார். வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5வது 6வது வசனம். 6வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. பாருங்க, நம்மளை தேவன் பாவத்திலிருந்து கழுவி ரட்சித்து தமக்கு முன்பாக எப்படி நிறுத்தியிருக்கிறாரா? ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நிறுத்தியிருக்கிறார். அப்படின்னா என்ன? அவரை போல அவருடைய பிள்ளைகளை அவர் ராஜாவாக்க விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, ஆசாரியர்கள்னு சொல்லும்போது பாருங்கள், எல்லா மதங்கள்லேயும் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. வேணால் பேர் வேணால் மாறி இருக்கும், பூசாரின்னு இருக்கலாம். ஆனால் எல்லா மதங்களையும் இருக்குது. ஆனால் இது வெறும் மதத்தை பற்றி பேசுனது காரியம் கிடையாது. பாருங்கள், பழைய உடன்படிக்கையில் கடவுளிடத்தில் போனோன்னா அந்த ஆசாரியன் பூசாரி மட்டும்தான் போக முடியும், தேவனிடத்தில் கெட்டி சேருவது. ஆனால் நம்மை புதிய உடன்படிக்கையில் எல்லாரையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றிவிட்டார். நம்ம ராஜாவாகவும் இருக்கிறோம், ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். ஆகவே தேவனிடத்தில் தைரியமாய் கிட்டி சேர முடியும். ராஜா கிட்ட ராஜா மாதிரி போய் என்ன செய்யலாம்? சேரலாம். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் ராஜாக்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தையில் அதிகாரத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நாம் யார்? ராஜாக்கள். இப்போ நான் ஏற்கனவே விட்டேன் இல்லையா, அந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், எல்லா மதங்களும் பரலோகத்தை சொர்க்கத்தை குறித்து பேசுது. கிறிஸ்தவத்திலையும் அதை கொண்டு வந்து பெரிய விஷயமாக ஆக்கிட்டாங்க. எப்படியாச்சும் சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு போயிடணும், டிக்கெட் வாங்கினா போதும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே வாழ்க்கை வாழ்கிறதுனால தான் இந்த வாழ்க்கையை ரொம்ப வெற்றிகரமாக வாழ முடியல. ஏன்னா நம்ம நோக்கமே எங்கே இருக்குது? அங்கே போகணுன்னு இருக்குது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நாம் பரலோகம் போனோம்னா நம்ம ராஜாக்கள் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம பரலோகம் போனோம்னா ராஜாவாக ஆள முடியாது. ஏன் ஆள முடியாது? ராஜ்யத்தினுடைய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜா தான் இருக்க முடியும். ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜா தான் இருக்க முடியும். ராஜாவுக்கு பிள்ளையானாலும் அவன் ராஜா கிடையாது. ராஜா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ராஜாவுடைய பிள்ளை இளவரசன், பொண்ணாக இருந்தால் இளவரசி அப்படின்னு அழைக்கப்படுவார்கள். ராஜா என்று அழைக்கப்பட முடியாது. இதுதான் ராஜ்யத்தினுடைய ஒரு முக்கியமான கான்செப்ட். அதனால தான் நீங்கள் பழைய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் வாசித்து பார்க்கும்போது சில ராஜாக்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்கள் ராஜாவாக விரும்பி ஆசைப்பட்டு தங்கள் அப்பாவே தங்களுடைய தகப்பனாய் ராஜாவாக இருக்கிற ராஜாவை என்ன செஞ்சிருவாங்க? கொலை பண்ணிடுவாங்க. அப்படிலாம் சரித்திரத்தில் நடந்திருக்கு பாருங்கள். ஏன்னா ராஜாவை கொன்னாதான் இவங்க ராஜாவாக முடியும். அதனால் பெத்த தகப்பனையே கொண்டுட்டு ராஜாவான பிள்ளைகள் ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க. சரித்திரத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்கள் ராஜாவை கொல்லணும்னு நினச்சா கூட கொல்ல முடியாது. வேணா அப்படி ட்ரை பண்ண ஒருத்தனை கேட்டு பாருங்கள். பிசாசு ட்ரை பண்ணி தோற்று போயிட்டான். அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே என் சிங்காசனத்தை அமைப்பேன், நான் ராஜாவாயிருவேன் அப்படின்னு ட்ரை பண்ணால் பொத்துன்னு விழுந்து போனான் பாருங்கள். அதே ட்ரையை நம்மக்கிட்டையும் ட்ரை பண்ண பார்த்தான். நீயும் அவருக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிப்பார் அப்படின்னு ஏதேன் தோட்டத்தில் நடந்த கலகம் பாருங்கள். ராஜாவுக்கு விரோதமாக கலகம் நடந்தது பாருங்கள். ராஜாவுக்கு விரோதமாக நீங்கள் கலகம் பண்ணி துரோகம் பண்ணிட்டீங்கன்னா உடனே பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா டெத்து. அவ்வளோதான். அவன் தலையை வெட்டுங்கள் அப்படின்றது தான் ஆர்டராக இருக்கும், ராஜாவினுடைய ஆர்டராக. ஆனால் நம்மளுடைய தகப்பன் அப்படி பண்ணல, நம்ம ராஜா அப்படி பண்ணல. அவர் என்ன தெரியுமா பண்ணார்? நான் தான் கிருபைன்ற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுப்பேன் எப்போதுமே. கிருபைனா என்னங்க? நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. நான் கிருபைக்கு என்ன விளக்கம் கொடுக்குறேன்? ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறவங்கள ராஜ துரோகின்னு சொல்லுவாங்க. ஆதாம் செய்த பாவத்தை வேதம் அப்படி தான் சொல்கிறது. இவன் ராஜ துரோகம் பண்ணிட்டான்னு வேதம் சொல்லுது. ட்ரேசன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ராஜ துரோகியை காப்பாற்றுவதற்கு ராஜாவே ஒரு திட்டம் போட்டார் பாருங்க. அதுதான் கிருபை. பாருங்க, எந்த ராஜாவும் தன்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணவன, தனக்கு விரோதமாக கலகம் பண்ணவன காப்பாற்றுறதுக்கு திட்டம் போட மாட்டாங்க. உடனே அவனை கொன்றணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் தேவன் அப்படி பண்ணல. என்ன பண்ணார்?
ராஜ துரோகம் பண்ணியவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு அற்புதமான திட்டம் போட்டார். அந்த திட்டத்துக்கு பேர் தான் கிருபை. அந்த திட்டத்தை போட்டு அற்புதமாய் பல ஆண்டுகள் கழித்து தம்முடைய குமாரனே அனுப்பி நம்மை காப்பாற்றி விட்டார். நாமளாம் ராஜ துரோகியாக இருந்தவர்கள் இப்பொழுது மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாக ராஜாக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். சரி, அது மட்டும் இல்லை, ஏன் நம்ம பூமியில் இருக்கணும், சொர்க்கத்துக்கு போகிறதுலேயே நோக்கமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்காக நம்ம பரலோகம் போக வேணாம்னு சொல்ல வரல. நம்ம மறுபடி போனால் கூட வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லுகிறது புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டு பண்ணி இங்கே தான் கொண்டு வர போகிறாருன்னு வேதம் சொல்லுகிறது. பூமியிலே நாம் ராஜாக்களாய் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்னு வேதவசனம் சொல்லுகிறது. சரி, ஏன் ராஜாவாக நம்ம அங்கே போய் இருக்க முடியாது அப்படின்னா, ராஜ்யத்தில் சொன்ன இல்லையா, ஒரு ராஜா தான் இருக்க முடியும். அப்போ தேவன் என்ன பண்ணாராம், தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நம்மளையும் ராஜாவாக்கி அழகு பார்க்கணுன்றது தேவனுடைய விருப்பம். கடவுளுடைய அற்புதமான விருப்பம் அது பாருங்கள். எனக்கு அதனால தான் அவரை ரொம்ப பிடிக்குது. ஆனால் என்ன சிக்கல், அவர் சாகவே மாட்டார். அவர் சாகாமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஜீவாதிபதி, அவரை சாகடிக்கவே முடியாது, அவர் சாகவே மாட்டார். சிலுவையில் தானாக முன் வந்து வேணும்னே நம்மளுக்காக உயிரை கொடுக்கறதுக்காகவே மாம்சத்தில் வந்து மரித்தார். ஆனால் உண்மையிலே அவர் சாகவே முடியாது. அப்புறம் எப்படி நம்மளை ராஜாக்களாக்குறது? அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, வேற ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி அந்த ராஜ்யத்தில் நம்மை ராஜாக்களாக, பிள்ளைகளை ராஜாக்களாக ஆக்கலாம். அவர் இருக்கிற அதே ராஜ்யத்தில் அவரும் ராஜாவாக இருந்து நம்மளும் ராஜாவாக இருக்க முடியாது, நம்ம இளவரசராக இருக்க முடியும். அதனால் அவர் என்ன பண்ணார், பூமியை உண்டாக்கி பூமிக்கு ஏற்ற ஒரு சரீரத்தை நமக்கு கொடுத்து பூமியில் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து நம்மளை ராஜாக்களாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஆமென். எவ்வளோ அற்புதமான ஒரு தேவன் பாருங்கள். ஆகவே பரலோகம் போகிறதே பெருசாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பூமியில் நம்மளை ராஜாக்களாக வச்சுருக்கிறார். நம் ராஜாக்களாய் ஆள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஆள வேண்டும். எல்லாவற்றையும் மேற்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். சரி, எப்படிங்க ஆள்றது? அதுதான் இங்கே சொல்கிறாரு, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீங்கள் சொன்னீங்கன்னா காரியங்கள் என்ன செய்யும், மாறும். எப்படிங்க மாறும்? நீங்கள் வியாதிப்பட்ட ஒரு நபர் மேலே போய் கையை வச்சு சுகம் அடைவியாயாக அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சுகம் உண்டாகும். நம்புறீங்களா? நான் ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய நேரம் நம்ம வந்து வியாதியை பற்றியே ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வியாதியாங்க இது போகவே மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது, இதையே பேசி பேசி அதை உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். ஆனால் நம்முடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. நாம தான் ராஜா. நம்ம வாயில் வார்த்தையில் என்னத்தை வச்சுட்டாரு, அதிகாரத்தை வச்சுட்டாரு. அதிகாரம் உள்ள வார்த்தை சொன்னால் சொன்னபடி ஆகும். நீங்கள் யாரையாவது கையை நீட்டி ஆசீர்வதிச்சிங்க, நீங்கள் நல்லா இருப்பப்பா அப்படின்னு ஆசீர்வதிச்சிங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. நம்புறீங்களா? அப்படி தான் இருக்குது பாருங்கள். ஒரு போதகர் இதை பற்றி சொல்லும்போது ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இந்த சத்தியத்தை அவர் கற்றுக்கொண்ட போது அவர் ட்ரை பண்ணாராம். ஏன்னா உண்மையிலே நம்ம வார்த்தையில் அதிகாரம் இருக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணாராம். என்ன ட்ரை பண்ணாராம், டெய்லி அவங்க வீட்டு வழியாக நடந்து போகும்போது அவங்க தெருவில் ஒரு செடி இருந்துச்சான் பாருங்கள். அந்த செடியை பார்த்து பேசினாராம், நீ பட்டு போவாயாக, நீ பட்டு போவாயாகன்னு என்ன செஞ்சாராம், டெய்லி அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அதை பார்த்து என்ன செய்வாராம், பேசுவாராம். ஒரு நாள் கூட விடுறது கிடையாது. இப்படி சொல்லிகிட்டே வந்தா பாரு, இப்படி சொல்லிகிட்டே வந்தார் பாருங்க. சபிக்கப்படுவாயாக, இயேசு நாமத்தில் சபிக்கப்படுவாயான்னு சொல்லிகிட்டே வந்தாராம். கொஞ்ச நாள் கழித்து அந்த பக்கமாக மறுபடி வரும்போது அந்த செடி என்னாச்சு, அப்படியே அந்த இலையெல்லாம் பழுப்பு நிறமாக மாறி அப்படியே பட்டு போய் வாடி தொங்கிருச்சான். இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சான், என்ன இப்படி ஆகிப்போச்சு, இப்படி சபிச்சு இது ஒன்றும் இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரான். ஏன்னா இயேசுவும் வேதத்தில் பார்க்குறோம், தம்முடைய சீசர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு மரத்தை சபிக்கிறார், அப்படியே பட்டு போயிடுது இல்லையா. 24 மணி நேரத்தில் அது பட்டு போயிடுச்சுன்னு வாசிக்கிறோம் பாருங்கள். சில நேரத்தில் நாம் பேசுகிறது டைம் எடுக்குது. ஏன்னா நம்ம இருதயத்தில் விசுவாசம் ஒருவேளை குறைவாக இருக்கலாம். ஆனால் நாம் சொல்கிறபடி தான் காரியங்கள் நடக்குது, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம நெகட்டிவான விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமாக விசுவாசம் இருக்குது. வியாதியை குறித்து, பிரச்சனையை குறித்து, பயத்தை குறித்து நிறைய விசுவாசம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஈஸியாக டக்குன்னு சொல்லிடுறோம். இன்னும் கேட்டால் சில நேரத்தில் ஈஸியாக நடந்துருது. ஆனால் நாம் என்ன செய்யணும், எப்படி பழகணும்? அந்த பிரசங்கர் சொல்கிறாரு, செடியை சபிச்சு பழகாதீங்க, உங்கள் வீட்டு பக்கம் செடி இருந்தால் அதை ஆசீர்வதிங்க, இன்னும் நல்லா வளரும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றாரு. உங்கள் பிள்ளைகளை காலையில் எழுந்தோன்னு என்ன செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளைங்க எப்படிலாம் வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படிலாம் என்ன செய்யணும், சொல்லி சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும்.
உங்கள் மனைவி உங்கள் கணவன் எப்படி இருக்குன்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படி என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அதை விட்டுட்டு ஆமாம் இவர் இப்படியே தான் இருக்கிறாரு, இவ்வளோ கல்யாணம் பண்ணதுலேருந்தா இப்படியே இருக்குது, இதையே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள், நான் சொல்லேன் இல்லையா, ராஜாவின் வார்த்தையில் என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. அது அப்படியே நிறைவேறும். எப்படிங்க நிறைவேறும்? பாருங்க, வேதத்தில் தேவனுடைய வார்த்தை குறித்து தேவ தூதர்கள் குறித்து வாசிக்கிறோம். இந்த தேவ தூதர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்கிற பலத்த சௌரியவான்கள் அப்படின்னு அவர்களை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அப்படியே போய் செஞ்சிடறாங்க. அது மட்டும் இல்லை, வார்த்தையை சொல்லும் போதே அந்த வார்த்தைக்குள்ளாக ஒன்றை உருவாக்கக்கூடிய ஒரு பவர், ஒரு சக்தி இருக்கிறது. எப்படிங்க சொல்ல முடியும்? நான் எப்போதுமே ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்ததுண்டு. எங்கள் அண்ணனுக்கு அக்காக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்து நான் சும்மா சில நேரம் விளையாட்டுக்கு சொன்னது உண்டு பாருங்கள். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிள்ளையை பார்த்து நீ ரொம்ப கேவலமாக இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இவங்க சொன்ன உடனே அந்த வார்த்தை அவளுக்குள்ளே போகுது. அந்த வார்த்தை என்ன பண்ணுது? அது அவளை தன்னை கேவலமாக உணர வைக்குது. அப்போ நான் நல்லாவே இல்லையோ அப்படின்னு உணர வைக்குது. அந்த பிள்ளையோட மூஞ்சி அப்படி தொங்கி போயிருப்பாருங்க. அந்த பிள்ளையினுடைய உணர்வெல்லாம் அது மாற்றி விட்டுருது. உடனே நான் ஒன்றும் இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சிடும், உடனே வெக்கப்படும். இதை உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆனால் பாருங்கள், அந்த வார்த்தையில் ஒரு நபரை சந்தோஷமாக்கக்கூடிய வல்லமை இருக்குது, ஒருத்தரை துக்கமாக்கக்கூடிய வல்லமை இருக்குது. ஒருத்தவங்க வியாதிப்பட்டிருக்கிறாங்க, நீ சீக்கிரம் சுகமாயிருவீங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு கையை வச்சு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன், சரியாக இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு ஆமாங்க இந்த வியாதி எல்லாருக்கும் தான் இருக்குது, உங்களுக்கும் வந்துருச்சா, ஐயோ பாவம் அப்படி பேசக்கூடாது பாருங்கள். அதுக்காக நம்ம அழைக்கப்படலை. அவங்க என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் சுகமடைவார்கள், பலனடைவார்கள். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைகளை இல்லை தங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்களை, தங்களை நேசிக்கிறவர்களை என்ன செய்வாங்க? நீ எப்போதுமே உனக்கு கேர்லெஸ் தான், நீ எப்போதுமே கவனக்குறைவாகவே இருக்கிற, எதுலேயுமே ஒழுங்கு கிடையாது, நீ ஒன்றுக்கு லாய்க்கு கிடையாது, நீலாம் எங்கே முன்னேற போகிற, உனக்கு மண்டையில் ஒன்றும் ஏற மாட்டேங்குது, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? திட்டுற வார்த்தை நினச்சிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் சாபத்தின் வார்த்தைகள். நிறைய பேர் இப்படி சொல்லி சொல்லியே பிள்ளைகளை முட்டாளாக்கிட்டாங்க, சொல்லி சொல்லியே லாய்க்கில் அமைக்கிட்டாங்க. சிலர் எப்போதுமே கேர்லெஸ்ன்னு சொல்லி சொல்லியே கேர்லெஸ்ஸாகவே ஆக்கிட்டாங்க ஆட்களை பாருங்கள். ஏனென்றால் ராஜாவின் வார்த்தையில் என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. அப்போ ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைகளை பேசி என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும். தப்பே பண்ணியிருந்தா கூட என்னங்க, இரக்கம் கிருபையை காண்பித்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன் சொல்கிறேன்? ராஜ துரோகம் செய்த நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லியிருந்த வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பழத்தின், இந்த மரத்தினுடைய, இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று அவர் கட்டளையிட்டு இருந்தார் பாருங்கள். அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றணும் அப்படின்னா ஒருத்தர் கூட வாழ்க்கையில் உருப்பட முடியாது. ஆனால் அந்த மரணத்தின் வார்த்தையை அவர் தன்மேல் எடுத்துக்கொண்டார். அந்த வார்த்தை நிறைவேறி ஆகணும். ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு, வார்த்தை நிறைவேறி ஆகணும், அவர் சொன்னதை செய்து தான் ஆகணும். அவன் செய்த பாவத்தினுடைய சம்பளத்தை, அந்த மரணத்தை, அந்த சாபத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் என்ன செய்து விட்டார்? இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று நமக்காய் ஜெபித்து விட்டார், நம்மளை ஆசீர்வதித்து விட்டார். வேதம் இன்னும் கேட்டால் எப்படி சொல்லுது? நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டு உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மளை அவர் சபிக்கிறதே இல்லை பாருங்கள். நம்மளை பார்த்து எந்த தப்பான வார்த்தையும் தேவன் பேசுகிறதே இல்லைன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நம்மளை பார்த்து எப்போதுமே நல்வார்த்தைகளை தான் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்போ அவரை போல நம்மை உண்டாக்கியிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும். ஒருவேளை உங்கள் கையில் குறைவாக இருக்குதா? குறைவை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன சொல்லணும்? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். பேசி பாருங்கள், தாழ்ச்சியே வராது உங்கள் வாழ்க்கை, குறைவே இருக்காது. நிச்சயமாய் நீங்கள் நிறைவை
சந்திப்பீர்கள். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் குறைவாக இருக்குதுங்க, ஒன்றும் இல்லைங்க, இதே பேசிகிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள். ஏன்னா ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவனா, வச்சாலே விளங்க மாட்டேங்குது, நான் கையை வச்சாலே தொடங்க மாட்டேங்குது, இதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனையோ சொல்கிறீங்க பலன் உண்டுன்னு? ஆமாம், நான் அப்படி தான் சொல்கிறேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு. கண்டிப்பாக பலன் உண்டு. நீங்கள் சொல்லி பாருங்கள், பலன் உண்டாகும். முடியலன்னு சொல்லும்போது ஒரு பலவீனம் உண்டாகும் போது, முடியும்னு சொல்லும்போது ஒரு பலன் கண்டிப்பாக உண்டாகும். ஏனென்றால் வார்த்தையில் தேவன் வல்லமையை வைத்து விட்டார். ஆகவே நீங்கள் ஒரு ராஜாவாக இருந்து பாருங்கள், உங்களை ராஜாவாக யோசிக்கணும், உங்களை ராஜாவாக மாற்றிருக்கிறாருன்றதை நம்பணும், உறுதியாக அதை பிடிச்சிக்கணும். அதை மனதில் வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை அப்படியே என்ன செய்யவும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஏனென்றால் ராஜாவின் வார்த்தையோ அது அங்கே என்ன இருக்கிறது? வல்லமை உண்டு. ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் எப்படிலாம் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை அப்படியே விடுங்க. இனிமேல் என்ன செய்யுங்க? சரியான வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து பேசுங்கள். ராஜா சும்மா கண்டமணி பேசிகிட்டு இருக்க மாட்டார் பாருங்க. எந்த ராஜாவது சும்மா பேசணும்னு சொல்லுவாரா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க. ராஜா அரண்மனையில் உட்காந்துட்டு சிங்காசனத்தில் உட்காந்துட்டு அவனை தூக்கிடுங்க அப்படின்னு, அவன் தலையை வெட்டிடுங்க அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்ல முடியுமா? இவர் சொன்னவொடனே அங்கே வெட்டியிருப்பாங்க. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இவர் சொன்ன உடனே அதை உடனே நிறைவேற்றுறதுக்கு அங்கே ஆட்கள் இருப்பாங்க பாருங்கள், டக்கு நிறைவேற்றிடுவாங்க, உயிரே போயிடும் இல்லையா? பாருங்கள், அதே மாதிரி தான் நம்முடைய வார்த்தையில், அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்குது. சொன்னதுக்கப்புறம் அது போயிடுது, வார்த்தை வெளியே போய் நிறைவேற்ற ஆரம்பிச்சிருது பாருங்கள், வார்த்தையில் இருக்கிற வல்லமையினால். ஆகவே எப்பொழுதும் என்ன செய்யணும்? யோசித்து நிதானித்து பேச பழக வேண்டும். ஒருவேளை நான் படப்படன்னு பேசிடுவேங்க அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய நாவை கண்ட்ரோல் பண்ணாவர் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதக்காரன் அதான் ஜெபம் பண்ணுறான், என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே, நான் சரியானதை பேசுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்றான். யாக்கோபு எழுதுறாரு, நாவை கட்டுப்படுத்த ஒரு மனுஷனாலும் கூடாதான். அப்போ எப்படிங்க கட்டுப்படுத்துறது? பாருங்கள், அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இந்த நாளில் உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், மறுபடியும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் நாம் ராஜாக்களாக இருக்கிறபடினாலே நம்முடைய வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன? நம்முடைய ராஜாதி ராஜா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அற்புதமான வாக்கு தத்தங்களை எல்லாம் எடுத்து பொறுக்கி அதை வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி பழக வேண்டும். நீங்கள் பழகுங்க. ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு என்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைவேறும் நல்ல விதத்தில். இதுவரைக்கும் வேறு எப்படியானா பேசியிருக்கலாம். இனிமேல் ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் ராஜாவாக இருக்கிறேன், என் வார்த்தையில் ஆண்டவர் அதிகாரத்தை வச்சுருக்கிறாரு, நான் சரியானதை பொறுக்கி பேச பழக போகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஒருவேளை தவறாக பேசியிருந்தால் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகலாம். சரியாய் பேச ஆண்டவருடைய உதவியை நாடலாம். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும், என் நாவுக்கு காவல் வையும், சரியானதை பேச எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை சார்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே எங்களை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் உமக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறீர். நாங்கள் ராஜாக்களாக இருக்கிறோம், எங்கள் வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, நாங்கள் சொன்னது சொன்னபடி ஆகிறது. ஆகவே ஆண்டவரே ஜாக்கிரதையாய் ஞானமாய் சரியான வார்த்தைகளை பேச, உம்முடைய வார்த்தைகளை பேச, உம்முடைய வாக்கு தத்தங்களை பேச எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் இதை கேட்கிற ஒருவருடைய உள்ளத்திலும் இந்த சத்தியம் ஆழமாய் பதியட்டும். காலை எழும்பும்போது ராஜாவாய் எழும்பட்டும், ராஜாவாய் வேலைக்கு செல்லட்டும், ராஜாவாய் எல்லா சூழ்நிலைகளையும் ஆளட்டும், எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயித்து முன்னேறட்டும். கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே நாவை கட்டுப்படுத்த முடியாத பட்சத்தில் கட்டுப்படுத்த நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் உம்முடைய ஒத்தாசை உம்முடைய உதவியை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த சத்தியத்திற்குள் நீரை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487
660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.